வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு மடப்பள்ளி நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய மடப்பள்ளி நிகழ்ச்சியில் தினம் தினம் புதிய புதிய உணவு வகைகள் உங்களுக்காக நாங்கள் எப்படி செய்வது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களையும் அப்படியே செய்முறை ஊடாக தந்து கொண்டிருக்கின்றோம். எந்த வீட்டில் தினம் தினம் புதிய புதிய விருந்து சமைக்கப்படுகின்றதோ நிச்சயமாக அந்த வீடு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் மனிதன் வாழ்வதற்கு தேவையே அடிப்படை உணவுதான். அந்த உணவை நாங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவை என்பதை தாண்டி ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்பு கலந்த அந்த உணவை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுதுதான் அந்த உணவு இன்னும் அதிகமாக ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில் அந்த அன்பு ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு சுவையையும் கூட்டி எங்களுடைய உடலுக்கு சக்தியையும் தந்து புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். சரி, அப்படி நாங்கள் அன்பு கலந்து ஒரு அழகு கலந்து எல்லாவற்றையும் கலந்துதான் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சி எங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆரோக்கியமான சமையல் எப்படி செய்வது என்கின்ற விடயத்தை எங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அதற்கு முதலில் நிகழ்ச்சியை என்னுடன் இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஹரிஹரசுத சிவாச்சாரியார் அவர்கள், என்னுடைய தர்மபத்தினி திருமதி சோபனா அம்மையார் அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். கேபிட்டல் சொந்தங்கள் அத்தனை நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். விதம் விதமான உணவு சமைத்து எங்களுடைய நேயர்களுடன் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய மடப்பள்ளி நிகழ்ச்சியில் என்ன உணவு தயாராக இருக்கிறது? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மடப்பள்ளி நிகழ்ச்சியில் ஒரு இட்லியை வச்சு ஒரு ஃப்ரை இட்லி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு முக்கியமாக இட்லி தேவை. அடுத்தது எண்ணெய், குடமிளகாய், அப்புறம் சிவப்பு மிளகாய் சோஸ், பச்சை மிளகாய் சோஸ், தக்காளி சோஸ், சோயா சோஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, மிளகுத்தூள், பச்சை மிளகாய், உப்பு. இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். உலகத்தையும் வச்சு நாங்கள் செய்யப்போம். பொதுவாக இட்லி என்று சொன்னால் சட்னி, சாம்பார், இந்த இரண்டும் தான் நினைவு வரும். ஆனால் இன்றைக்கு சட்னியும் இல்லை, சாம்பாரும் இல்லை, இட்லியை வச்சுக்கொண்டு ஒரு வித்தியாசமாக செய்து பார்க்க. இப்போ இதுக்கு முதல்ல இந்த இட்லியை நாங்கள் கட் பண்ணி பொரிக்கணும். அப்போ நாங்கள் கட் பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை சூடாக்கிட்டோம்னா அது எண்ணெய் சுட்டு கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் இந்தியாவில் இட்லியை கட் பண்ணலாம். கூடுதலாக எல்லாருக்கும் இட்லி எண்ணெய் பிடிக்காது. இட்லியை விட தோசை எண்ணெய் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவினோம். அதே மாதிரி அப்படி இட்லி மிஞ்சினாலும் அடுத்தது என்ன செய்வினோம், வீட்டில் அதை பிச்சு போட்டு உப்புமா செய்வினோம். உப்புமாவும் பெருசாக ஒருத்தருக்கும் பிடிக்காது. அப்போ அப்படி இருக்கிறதால இட்லி மிஞ்சினா இனிமேல் இது மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவினோம். இதை கத்தியால் இப்படி சும்மாவும் வெட்டி கொள்ளலாம். எங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவில் வெட்டலாம். இப்படி கத்தியால் வெட்டினா இப்படி வரும். இது இப்போ இப்படி ஒரு ஷேப்பாக வெட்டிக்க சின்ன பிள்ளைகளுக்கும் சரி பெரிய ஆக்களுக்கும் சரி இது ஒரு டிசைனாக இருக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் இப்படி ஒரு கட்டரால் கட் பண்ணி கொள்ளுவோம். அளவு எங்களோட விருப்பம் தான், சின்னனோ பெருசோ எங்களுக்கு பிடிச்ச அளவில் வெட்டி கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் இட்லி எல்லாம் கட் பண்ணிட்டோம். அதே நேரம் எண்ணெயும் சூடாகிட்டது. அப்போ நாங்கள் இப்போ இட்லி இப்போ என்ன மாதிரி பதத்தில் பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணுமா? அது ஒரு வழக்கமாக நாங்கள் உருளைக்கிழங்கு அதுகள் பொரிப்போமே, ஒரு கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்தோம்னா சரி. இப்போ எண்ணெய் கூடுதலாக சாப்பிடக்கூடாது அப்படி என்று நினைக்கிறார்கள். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு வாட்டி எடுத்துட்டா ஓகே. இப்போ இதுவும் பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் அடுப்பு பண்ணிட்டு இதை எடுப்போம். அதாவது நல்ல முருகலாக நாங்கள் பொரிச்சு எடுத்துருக்கோம். இப்போ இது முருகலா விருப்பம் இல்லாத ஆக்கள் இதை இன்னும் கொஞ்சம் வரவாசி பொரிஞ்சோன்னா சொப்டாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தோசைக்கல்லில் வச்சு வாட்டி எடுத்துக்கொள்ளலாம்.
இதை பொரிச்செடுத்ததுக்கு பிறகு யாருமே இதை வந்து இட்லின்னு சொன்னா நம்ப மாட்டேன். அது மாதிரி தான் நாங்கள் டிசைனாகவும் வெட்டி இருக்கிறோம். அப்போ அதால் ஒருத்தரும் கண்டுபிடிக்க உருளைக்கிழங்கு அந்த மாதிரி இருக்கும். அல்லது இதோ நாங்கள் மாவில் செய்துட்டு வெட்டி இருக்கிறோமாக்கும் அப்படி என்று நினைப்பினோம். இப்போ இதை நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம். இதை இப்படி வச்சுட்டு அடுத்தது தாளிக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இது நாங்கள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு பலமையாக என்ன எண்ணெய் பாவிக்கிறீங்களோ அந்த எண்ணெயை பாவிச்சு கொள்ளலாம். பொதுவாக நாங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லாருமே பிடிக்காது. ஆனால் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடம்புக்கு நல்லது. இதில் வந்து நல்ல குறுநலாக வெட்டி வச்சிருக்கிறோம் பூண்டை, அதை போட்டுக்கொள்ளுவோம். சமையல் அழகா இருக்கணும். அதுதான் அம்மாவும் இந்த இடத்துல வந்து இவ்வளவு அழகா இந்த சமையல் அழகா இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமியும் வாசம் செய்வார். கண்டிப்பா. இதில் பச்சை மிளகாய், அப்போ எங்களுக்கு மகாலட்சுமி குடியிருக்கணுமென்னா நாங்கள் வந்து மிகவும் சுத்தமாக இருக்க வேணும். அடுத்தது வந்து இதில் வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வெட்டி போட்டால் தான் அது வந்து பொரித்து எடுக்கல ஒரு அழகாக இருக்கும். நல்ல குறுநலாக வெட்டாமல் இப்படி ரெண்டாக வெட்டிட்டு இப்படி இதழ் மாதிரி எடுத்து போட்டோம்னா அது வந்து ஒரு அழகாக இருக்கும் சாப்பிடக்கல. சிலர் சமைக்கும் பொழுது ஏனோ தானோ சரி சமைத்தால் போதும் என்று சொல்லி எல்லாத்தையும் வெட்டுவார். ஆனால் சிலர் சமைக்கும் போது அளவு பார்த்து வெட்டுவார்கள். சிலர் அப்போ தான் அழகாக இருக்கும் சொல்லி அதெல்லாம் ஒரு ரசித்து சமைக்கிறதுக்காக மாதிரி இந்த குடமிளகாயையும் அழகா இதே மாதிரி வெட்டி போட்டுக்கொள்வோம். அதாவது வந்து இப்போ சமையலை பிடித்தவர்கள் வந்து பார்த்து ஒன்றையும் செய்வார்கள். அதை ஒரு விருப்பம் இல்லாமல் செய்கிறத வந்து ஏதோ சமைச்சு வச்சா காணும் அப்படி என்று செய்யணும். சில பேர் பார்த்திங்கன்னா 24 மணித்தியாலத்தில் 20 மணித்தியாலும் அடுப்படியிலேயே இருப்பினோம். ஏன்னா மாறி கூட்டி துடைச்சி ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பினோம். சில பேர் அந்த 4 மணித்தியாலம் தான் அடுப்படியில் இருப்பினோம், 20 மணித்தியாலம் பார்த்திங்கன்னா வெளியில் தான் இருப்பினோம். குடமிளகாய் பிடிக்காதவர்கள் அதை சேர்க்காம கறிமிளகாயை கூட இதை மாதிரி வெட்டி போட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொன்றுமே எங்களுடைய விருப்பமும் ஒவ்வொன்றை சேர்க்கும் போது ஒவ்வொரு சுவை அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ குடமிளகாயில் வந்து கலராக வேணுமெண்டா பச்சை மஞ்சள் சிவப்பண்டு ஒவ்வொரு கலரை போடும்போது அது ஒரு கலர் வர்ணமாக இருக்கும். எல்லாமே எங்களோட ஒரு ரசனையும் எங்களோட ஒரு வித்தியாசமாக நாங்கள் செய்து கொடுக்கறது தான். சிலருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்களை மாற்றி வைக்கிறது ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். சிலருக்கு விதமாக சமைக்கிறது தான் பிடிச்ச விஷயமா இருக்கும். வாங்கித்தான் செய்யணுமென்று இல்லை, இருக்கிற பொருளையே நாங்கள் என்ன மாதிரி மாற்றி செய்யலாம்ன்றதைத்தான் இதே ஒழிய நாங்கள் வாங்கி செய்யணும் அப்படி என்ற ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் வேறு என்ன பொருட்களை கொடுத்தாலும் விருந்தினராக வரவங்களுக்கு வந்து அது திருப்தியாக இருக்குமான்றது ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் உணவை கொடுக்கும்போது அவங்க போயிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டில் எங்கே சாப்பாடு தந்தாங்க அது நல்லா இருந்தது, எப்படி செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது எங்களுக்கு ஒரு திருப்தியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருந்து வர்ற உறவுகள் எல்லாம் இப்போ நாங்கள் செய்து கொடுத்தாலும் அவியல் ஊருக்கு போயிட்டும் பிறகு கதை கேட்க என்ன சொல்லுவினோம், நல்லா இருக்கும், நாங்கள் உங்களை விட்டு அன்றைக்கு வந்து சாப்பிட்டது இப்பயும் அது அந்த நாட்கள் அப்படியே இதண்ணி கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவையன்ற வாழ்க்கை வந்து எங்களை மாதிரி இல்லை தானே. அவையல் வந்து ஒரு கிழமைக்கு சமைத்து வைத்துட்டு அப்பப்போ சூடாக்கிட்டு அவையல் மிஷின் ஓடின மாதிரி தான் ஓடிக்கொண்டிருப்பினோம். அப்போ நாங்கள் அவைய வந்து குறை சொல்ல இயலாது. என்னென்னு சொன்னால் அவையல் அங்கே அப்படி வாழ்ந்தால் தான் இங்கே உள்ளவர்களுக்கும் பணம் அனுப்ப முடியும், தாங்களும் வாழ முடியும். அப்போ அதால் வந்து இங்கே வர்றப்போ தான் அவையல் இது மாதிரி சாப்பிட முடியும். சரி, இப்போ நாங்கள் நல்லா வதங்கி இதில் வந்து சிவப்பு மிளகாய் தூள், அதோட தக்காளி தூள், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கு, அதோட சோயா சாஸ்,
இது மிளகுத்தூளையும் காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் அது காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இது பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கிறோம், இது சிவப்பு மிளகாய் சோஸ் போட்டிருக்கிறோம். அதால் வந்து அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம். இதோட சிறிதளவு தண்ணி, இதோட இதுக்கு அளவான உப்பு. அந்த காரம் அப்படியே மூக்குக்கு வந்து வருது, அந்த தாளிக்கும் பொழுதே காரம் அவ்வளவு இருக்கும்ன்றது தெரியுது. வாசனைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்படியே நாங்கள் இல்லை மாலை நேரங்களில் அப்படியே வேலை செய்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு களைச்சி போய் வரவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் வேலையால் வர்ற கணவருக்கு கூட இதை மாதிரி நீங்கள் செய்து ஒரு டீயையும் மாற்றி கொடுக்கும்போது மாதிரி அதையும் போட்டு அவர் வந்து மிகவும் சந்தோஷம் அடைவார். நல்லா எல்லாமே எல்லாத்துலேயும் சேர்ற மாதிரியாக கலந்து விடணும் இல்லையா? அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலான நாளில் எப்போவுமே ஒரே மாதிரியான உணவை செய்யாமல் இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த நாள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அல்லது இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்களை சாப்பாட்டுக்கு அப்படி கூப்பிடுவோம் தானே, கூப்பிடேக்க இப்போ ஒரு 4-5 ஐட்டம் செய்து வச்சு அவைய கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அல்லது அவைகளுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும்னு கேட்க இதுகளை மாதிரி ஒரு 5-6 ஐட்டத்தை செய்து வைக்கல அவைகளும் விரும்பி சாப்பிடுவினம், வித்தியாசமாக வேலையும் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதையே நினைப்பினவேன், ஐயோ எனக்கு கஷ்டப்பட்டு 5-6 செய்து வச்சிருக்கிறான்னு சொல்லி என்ன நினைப்பினோம். இப்போ இதோட சேர்த்து மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லியையும் போட்டு வெங்காயத்தாள், சரி. இப்போ எங்களோட இட்லி ஃப்ரை தயாராகிட்டு இல்லையா? தயாராகிட்டுது. அப்போ நாங்கள் அதை குடுக்கைக்கிலையும் வந்து கொஞ்சம் வடிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும். நாங்கள் சமைக்கிறது வந்து நல்லா இருக்கோ இல்லையோ, நாங்கள் குடுக்கைக்க வந்து அதை வடிவாக கொடுத்தோம்னு சொன்னால் சாப்பிட்றவர்களுக்கு வந்து அது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். கேரட் வந்து நாங்கள் அதை அழகுக்காக வைக்கிறதையும் தாண்டி அதையும் எடுத்து அதை பச்சையாக சாப்பிடலாம் தானே, அப்போ அதால் அது சேர்த்து நாங்கள் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் சரி, பார்க்குறதுக்கும் அழகா ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தயாராக இருக்குது. உண்மையிலேயே அழகுக்கு அழகு, ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் தான் சொல்லணும். அந்த மாதிரியான உணவுகளை தான் எங்களுடைய மடப்பள்ளி நிகழ்ச்சி மூலமாக எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் தந்துட்டு இருக்கிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் என்ற அந்த நம்பிக்கை தான் எங்களை இன்னும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்கிறதுக்கு தூண்டுது இல்லையா? அதே மாதிரி நாங்கள் போன ஆண்டில் இருந்து இந்த ஆண்டுக்கு காலடி எடுத்து வைத்து இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு எங்களோட கேபிட்டல் சொந்தங்கள் தான் காரணம். இதே போன்று எங்களுக்கு இன்னும் ஆதரவு தந்து எங்கள் நிகழ்ச்சியை
நீங்கள் இன்னும் முன்னுக்கு கொண்டறிவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அத்தோடு இதே போல் நீங்களும் செய்து பார்த்து வீட்டிலே சாப்பிட்டு கொள்ளுங்கள். அன்பாக சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இதே போன்று அடுத்தும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள்.